நீங்கள் கூகுள் சர்ச் கன்சோலில் டிஸ்கவர்ட் கரண்ட்லி நாட் இண்டெக்ஸ் அப்படின்ற ஸ்டேட்டஸை பார்த்து கன்ஃபியூஸ் ஆயிருக்கீங்களா? அப்போ இந்த வீடியோவில் அது ஏன் வருது, அப்புறம் அதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறோம் சொல்லிட்டு தான் நம்ம இன்னைக்கு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ரிலேட்டட் கண்டென்ட்டுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஸ்டேட்டஸ்க்கான மீனிங் என்ன அப்படின்னா, கூகுளுக்கு உங்கள் வெப்பேஜோட URL இருக்குது அப்படின்னு தெரியும், ஆனால் அந்த URL என்ன கண்டென்ட் இருக்குது அப்படின்றத ரீடே பண்ணல. இந்த இஷ்யூ பார்த்திங்க அப்படின்னா மேஜராக ஒரு 5 ரீசனால் வரும். அது என்னென்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா க்ரால் பட்ஜெட் இஷ்யூ. உங்கள் வெப்சைட்டில் நிறைய பேஜஸை கிரியேட் பண்ணி வச்சிருந்தீங்க அப்படின்னா அப்போ கூகுள் எல்லா பேஜையும் உடனே க்ரால் பண்ணாது. செகண்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா லோ அத்தாரிட்டி வெப்சைட். இதில் நியூ வெப்சைட்டாக இருந்தாலோ இல்லைனா பேக்லிங்க் கிரியேட் பண்ணாத வெப்சைட்டாக இருந்தாலோ அங்கே க்ரால் டிலே நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. தேர்ட் ஒன் சர்வர் ரெஸ்பான்ஸ். இதில் உங்கள் வெப்சைட் ஸ்லோவாக லோட் ஆகிற பட்சத்தில் கூகுள் க்ரால் பண்ணுறதை போஸ்ட்போன் பண்ணிடுவாங்க. ஃபோர்த் ஒன் புவர் இன்டர்னல் லிங்கிங். இதில் உங்கள் வெப்சைட்டில் இருக்கிற பேஜஸ்க்கு ரெலவெண்ட்டான இன்டர்னல் லிங்க்ஸை நீங்கள் கொடுக்கல அப்படின்னா அப்போ கூகுள் ப்ரியாரிட்டி தராது. லாஸ்ட்டாக பிளாக் டு ரிசோர்சஸ். இதில் robot.txt அப்புறம் மெட்டா ரோபோட் டேக்கில் நீங்கள் நோ ஃபாலோ நோ இண்டெக்ஸ் கொடுத்துருந்தாலும் க்ரால் பண்ணாது. நெக்ஸ்ட் இந்த இஷ்யூவை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது சொல்லிட்டு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் உங்கள் வெப்சைட்டில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் பேஜஸ்க்கு ரெலவெண்ட்டான இன்டர்னல் லிங்க்ஸை கொடுத்துக்காங்க. நெக்ஸ்ட் சைட் மேப்பை கரெக்டாக சப்மிட் பண்ணியிருக்கீங்களான்னு சொல்லிட்டு கூகுளோட சர்ச் கன்சோலில் ஒரு டைம் வெரிஃபை பண்ணிக்காங்க. சப்போஸ் உங்கள் வெப்சைட் ரொம்பவே ஸ்லோவாக லோட் ஆகுது அப்படின்னா அப்போ உங்களுடைய ஹோஸ்டிங் சர்வரை மாற்றிக்காங்க. அடுத்து லோ குவாலிட்டி அண்ட் அன்வான்ட் பேஜஸ் உங்கள் வெப்சைட்டில் இருந்தது அப்படின்னா அதையும் நீங்கள் ரிமூவ் பண்ணிடுங்க. இந்த இஷ்யூக்கு சர்ச் கன்சோலில் இருக்கிற ரிக்வெஸ்ட் இண்டெக்ஸிங் ஆப்ஷன் பார்த்திங்க அப்படின்னா இமீடியட்டாக ஒர்க் ஆகாது. ஏன்னா ஃபர்ஸ்ட் க்ரால் ஆகணும், அதுக்கப்புறம் தான் இண்டெக்ஸே ஆகும். ஸோ பேஷன்ஸ் அண்ட் ப்ராப்பர் ஆப்டிமைசேஷன் இந்த இஷ்யூவை சால்வ் பண்ணுறதுக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட். எங்களோட கம்பெனியில் இந்த இஷ்யூவை சால்வ் பண்ண எங்கள் எம்ப்ளாய்ஸ் யூஸ் பண்ணுற செக்லிஸ்ட்டை நாங்கள் ஒரு PDF மேக் பண்ணி வச்சிருக்கோம். வேணும் அப்படின்னா லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நாங்களே உங்களுக்கு டேரெக்டாக DM பண்ணுறோம். ஹேவ் அ குட் டே.